அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு கட்சி அமைப்பை சீர்திருத்தும் முயற்சியில் தலைமை, என்னென்ன மாற்றங்கள் திமுகவில் வேண்டும் என்கிற தலைப்பில் தான் நம்ம பாதிக்க இருக்கிறோம். வருகிற 16ஆம் தேதி திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பெரிய பதவிகளிலிருந்து கீழ்நிலை பதவிகள் வரை பெரிய மாற்றங்கள் நிகழுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு கட்சியை பலப்படுத்துகிற சீர்திருத்துகிற முயற்சியில் தலைமை ஈடுபடும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அடுத்து குறிப்பாக துணை முதல்வர் பதவிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது பற்றி பேச்சுக்கள் எழுப்பப்படுமா என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த தலைப்பை நம்ம எடுத்ததற்கான நோக்கமே இருபெரும் திராவிட கட்சிகள், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், தொடர்ந்து உட்கட்சி அரசியல் குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றன, அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அது பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. நம்ம அதிமுக வருகிற நாட்களில் அதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகம், உட்கட்சி அரசியல், செயற்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்தும் நம்ம விரிவாகவே பேச இருக்கிறோம். அதனால் இந்த தலைப்பு ரொம்ப திமுக கட்சி சார்ந்த ஒரு முக்கியத்துவம் பெற்ற தலைப்பாக மாறி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்ன்றது தொடர்ந்து நடைபெறுவது தான். அதில் நிறைய மாற்றங்கள், சில மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கும். உங்கள் பார்வையில் என்னென்ன மாற்றங்கள் திமுகவில் செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது கலைஞர் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சந்தித்த தேர்தல் 2019, அதில் ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பலமான ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 21, தொடர்ந்து 24, ஒரு 3 வெற்றியை வந்து அந்த கூட்டணியும் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து தன்னையும் ஒரு கட்சியில் ஒரு அசைக்க முடியாத தலைவராகவும் அதே சமயம் மக்கள்கிட்டையும் ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவராகவும் ஸ்டாலின் வந்திருக்காருன்றது இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அவருக்கு எதிராக வந்து அவருக்கு போட்டியாக அல்லது எதிராக வந்து தலைவர்கள் இல்லை அப்படின்றது இது ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு எதிராக இவர் தான் நிறுத்தலாம், கருணாநிதி, ஜெயலலிதா, அப்படி ஸ்டாலின் இன்னொருத்தர் நம்ம சொல்ல முடியாத லெவலில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து மோடி எதிர்ப்புன்ற ஒரு வலையில் வந்து ஒரு அந்த கார்டில் வந்து எல்லாரையும் இணைச்சி வச்சுருக்காரு கரெக்டாக அவர். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம். கூட்டணியை கோப்பாக வச்சுருக்கிறதுக்கு அந்த மோடி எதிர்ப்புன்றது ஒரு முக்கியமாக பயன்படுற ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷத்தில் நல்ல பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. பெண்களை கவர்ற மாதிரியான பல விஷயங்கள். அது வந்து அவருடைய ஓட் பேங்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து உண்டாக்கியிருக்கும். 26லேயும் நம்ம தான் வரலாம் அப்படின்னு. பட் அடிப்படையில் 26ல் வந்து அவர் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இந்த மாதிரி கூட்டணி பலமாக இருக்குது, நம்ம தான் ஆட்சிக்கு வந்துடுவோம், நல்ல திட்டங்கள்லாம் போட்டிருக்கோம்னா கூட ஒரு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவர்மெண்ட்டுக்கோ ஒரு ஆன்டி இன்கும்பன்சி இருக்கும். அது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்கும்பன்சி இருக்கும். ஸோ அந்த ஆன்டி இன்கும்பன்சி எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு ஆன்டி இன்கும்பன்சி, அது கள்ளச்சாராயமோ இல்லை சட்டம் ஒழுங்கோ வேறு பல பிரச்சனைகளோ ஊழல் போன்ற விஷயங்களோ இல்லை திமுகவில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் செய்கிற பல விஷயங்களோ எந்த ஒரு விஷயமும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வர விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தொடர் வெற்றிகளை திமுக பெற்றுக்கொண்டிருக்கிறது. கூட்டணியை பலமாக வச்சிருக்கிறாங்க, ஒற்றுமையாக வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்சி அமைப்பை சீர்திருத்துறது, பலப்படுத்துறது அப்படின்றது அது 26ஓடு மட்டும் சம்பந்தம் இல்லை. ஒரு பெரிய திராவிட கட்சிக்கு ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டு இலக்கு தேவைப்படுகிறப்ப இந்த கட்சிக்குள் சீர்திருத்தம் உண்மையில் தேவைப்படுதா? அப்படி தேவைப்பட்டால் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கட்சிக்குள் சீர்திருத்தம்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கட்சியில் வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது திமுகவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த கட்டுப்பாடே வந்து இப்போது அந்த கட்சியில் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து நெல்லை மாநகராட்சி தேர்தல். அதில் வந்து கட்சியிலேருந்து போன ஒருத்தர் வந்து போட்டியாக போடுறாரு அஃபிஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக. அவருக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர்கள் ஓட்டு போடுறாங்க, அவருக்கு ஆதரவாக போடுறாங்க. இது வந்து திமுகவில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது நிச்சயமாக ஒரு புதிய விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த கட்சி கட்டுப்பாட்டை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பே மீறுது. ஒரு மாநகராட்சியில் ஒரு குரூப்பே வந்து அஃபிஷியல் கேண்டிடேட்டுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கன்னா
அது கட்டுப்பாடு இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் காமிக்கும். அதை எப்படி அங்கே இருக்கிற மாவட்ட தலைமைக்கும் அவர்களுக்குமான முரண்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை கட்சியிலிருந்து அவங்க டிட்டாச்சாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை தலைமை இந்த பிரச்சனையை குறுக்கிட்டு அதை சரி செய்யலைன்னு புரிஞ்சுக்கிறதா? மூணாவது காரணம், தலைமைக்கு இது 1 வருஷம் 1.5 வருஷமாகவே தெரியும். அந்த மாநகராட்சி மட்டும் இல்லை, கோவை மாநகராட்சி, காஞ்சிபுரம் நகராட்சி, இன்னும் பல நகராட்சிகள், பேரூராட்சிகள், கீழ் லெவல் வரையும் சார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நகராட்சிகளில் கிட்டத்தட்ட 99% ஊராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, இவங்க தான் பொறுப்பில் இருக்காங்க. அந்த எல்லா இடத்துலையுமே ஒரு அதிருப்தி அப்படியே இருக்குது. அந்த அதிருப்தி பல்வேறு காரணங்களால் இருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்துருக்கலாம். அது நடக்காத போனதோட விரக்தியாக கூட இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விரக்தி இருக்குது, கீழ் லெவலில் கட்சி நமக்கு எதுவும் செய்யலைன்ற ஒரு விரக்தி இருக்குது. அது அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தொகுதிக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா அவங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை இவங்க பூர்த்தி செய்யலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. 2 விஷயமும் இருக்குது. தொகுதிக்கும் சரியாக காரியங்கள் நடக்கலை, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகலைன்ற விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறது. அடிமட்டத்தில் இருப்பவர்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலை, அதுதான் உண்மை. இன்னைக்கு ரொம்ப 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 விரக்தியில் இருக்காங்க நிறைய பேர். பிரியன் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, திமுகவினர் ஆட்சிக்கு வந்தாலே ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்களும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம எல்லாருக்குமான ஆட்சியா நடக்குது, வாக்களிக்காதவர்களுக்குமான ஆட்சியா இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்படி வாக்களிக்காதவர்களுக்கும் நடக்கிற ஆட்சியா இருக்கலாம் சார். ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு அதோட அடிமட்ட பலம் அல்லது அடித்தளம் அது தொண்டர்கள் தான். நாளைக்கு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறவன் அந்த தொண்டன் தானே ஓட்டு கேட்குறான். அந்த தொண்டன் விரக்தியில் இருந்தானே எப்படி அதை உற்சாகமாக வேலை செய்வான் அவன். இப்போ மாவட்ட தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே கூட ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குன்றீங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. அந்த அமைச்சர்களாக இருக்கிறவங்களோட மகன்கள் அங்கே எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் இருக்காங்க. அவர்களுடைய இது இருக்குல்ல, ஆட்சி இருக்குல்ல. இப்போ உதாரணமாக பெரம்பலூர் எடுத்துக்கோங்களேன். இப்போ பெரம்பலூர் தொகுதியில் அடுத்த 10 வருஷத்துக்கு யார் எம்பி? நேருவோட பையன் தான் எம்பியாக இருப்பார். வேலூர் தொகுதியில் அடுத்த 10 வருஷத்துக்கு யார் எம்பி? துரைமுருகனோட பையனாக தான் இருப்பார். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு தொகுதியாக சொல்லிட்டு போன வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கட்சியில் உண்மையில் உழைத்தவன் அருண் நேருக்கு ஈக்குவலாக ஒரு வயசில் இருக்கிறவன், கடந்த காலத்தில் பல வருஷம் உழைச்சி ஜெயிலுக்கு போனவன், அவனுக்கு அந்த எம்பி போஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதுன்றது உறுதியாயிடுச்சுல. அப்போ அவன் எப்படி கட்சியில் உற்சாகத்தோடு இருப்பான்? பேசலாம். அப்போ இல்லை அப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏங்க உதயநிதிக்கு ஒரு ஏற்றம் கிடைக்குதுல்ல, அது மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ஏற்றம் கிடைக்க வேண்டாமா? கழகம் ஒரு குடும்பம், அதனால் குடும்பமாக நாங்கள் மேலே வந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சரியான பதில் கிடையாது. பதில் என்னன்னா, நீங்கள் கழகத்தில் உழைச்சவனுக்கு மரியாதை கொடுத்து அவனுக்கான ஏற்றத்தை நீங்கள் கொடுக்கணும். ஏதோ 1-2 உதாரணத்தை சில பேர் எடுத்து காமிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அது இல்லை. எங்கெங்கே அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்களோ அங்கெல்லாம் 2-3 குரூப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியம் திமுக தலைமைக்கு இருக்குது. உதயநிதி விஷயத்தை பற்றி பேசணும்னா அடுத்த தடவை பேசுகிறேன், இல்லை எப்போவே பேசுகிறேன். இல்லை, நான் மீண்டும் வரேன். நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மணி, இப்போது தொடர் வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய உட்கட்சி விவகாரம் குறித்து பூதாகரப்படுத்தி பேசணுமா அப்படின்ற சந்தேகங்களோ விமர்சனங்களோ கூட பார்வையாளர்களுக்கு வரலாம், கட்சிக்காரங்கள் கூட வரலாம். ஆனால் அதை நம்ம நகர்த்தி தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இலக்கு வைத்து ஒரு கட்சி பயணிக்கிறப்ப சீர்திருத்தங்கள் தேவைப்படுதான்ற இடத்திலும் இருக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகன்ற கட்சி, அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட இலக்கு பயணத்திற்கு என்ன தேவை, எங்கே சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயன், முதல்ல திமுக பற்றிய விவாதத்தை எடுத்ததற்காக புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் வழக்கமாக வருத்தப்பட வேண்டிய உண்மை, கடந்த பல மாதங்களாகவே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, பிஜேபி, மோடி இது பற்றியே பேசக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபார் த ஃபஸ்ட்டு டைம், எனக்கு தெரிஞ்சு, மை மெமரி கோஸ் கரெக்ட், இந்த விவாதத்தை எடுத்திருப்பது ஆரோக்கியமான ஒன்று தான். விவாதத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியின் உள் விவகாரமும் பேசப்பட வேண்டிய ஒன்று தான். ஏனெனில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பப்ளிக் ஆர்கனைசேஷன், அதன் கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். எப்படி பேசுகிறோன்றது தான் நம்ம முக்கியம். உள்நோக்கம் இல்லாமல் பேசுகிறோமா, உள்நோக்கத்தோடு பேசுகிறோமான்றது. அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க கட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் நம்ம பேசும்போது நமக்கு சில கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கும். நம்முடைய எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம். பட் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். நிச்சயமாக இது விவாதத்திற்கு உட்பட்ட பொருள் தான். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பிரியன் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்னென்னா, மோடி ஃபேக்டர் இங்கே ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் அலைன்ஸை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவுக்கு. இன்ஃபேக்ட் என்னுடைய கருத்தின்படி தமிழக வரலாறில் மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா எதிர்க்கட்சியை வர்ச்சுவலி கிடையாது, மீடியா கம்ப்ளீட்லி
வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் வந்து கிட்டத்தட்ட கோடி மீடியாவாக தான் இங்கே இருக்குது. ஆளும் கட்சி கடந்த காலங்களில் வந்து எடப்பாடி பீரியடில் 4.5 ஆண்டுகள் விமர்சித்ததில் 10% கூட இந்த அரசை நாம் விமர்சிப்பதில்லை. தவறுகள் நடக்கலைன்னு அதை சொல்லி நாம் கடந்து போக முடியாது. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம இதை பேசி ஆகணும். பெரிய தவறுகள் இந்த அரசில் நடக்கலை என்பது உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவங்க கட்சிக்குள்ளேருந்தே வரக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பாக வந்து இப்போ இந்த திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாநகராட்சிகளில் நடைபெற்ற சம்பவங்களில் அந்த மாநகராட்சி மேயர்கள் மீது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை வைத்த குற்றச்சாட்டுகள், அதிமுகவோ ஊடகங்களோ வைக்காத குற்றச்சாட்டுகள், வெளிப்படையாகவே வந்து அவர்கள் வந்து அங்கே ஊழல் அதிகமாக நடப்பதாகவும் ப்ரூட்டல் கரப்ஷன் நடக்குதுன்னு அவங்களாவே சொன்னாங்க. மேயர்கள் 2 கடினமான போராட்டத்திற்கு பிறகு மாற்றப்பட்டார்கள். அதில் வந்து இதில் திருநெல்வேலி மேயர் எலெக்ஷனில் ஒருத்தர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 55 பேரில் ஒருத்தர் செல்லாத ஓட்டு, ஒருத்தர் வரவே இல்லை. 30 பேர் கட்சி தலைமை சொன்னவங்களுக்கு போடுறாங்க, 23 பேர் எதிர்த்து குத்துறாங்க, டிஃபை பண்ணுறாங்க, டிசென்ட்டு. இதெல்லாம் திமுக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாக நடந்தது கிடையாது. அதே மாதிரி தான் வந்து கோயம்புத்தூர்லையும் இந்த 2 மாநகராட்சிகளிலும் ஏன் மேயர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பதற்கான காரணம் அந்த கவுன்சிலர்ஸ் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. மிக அதிகமாக ஊழல் நடப்பதாக அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், பிரதான எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ சொல்லலை. உள்ளாட்சி அமைப்புகள் தான் நம்முடைய நிர்வாகத்தின் அடிநாதம். அங்கே இதுதான் நிலைமை. ஆகவே இதிலேருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கீழே இருக்குது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 சீட்டு வெற்றி பெற்ற காரணத்தாலேயே வந்து எவ்ரி திங் இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு மத்தியில் தான் வந்து கட்சி வந்து அவங்க மாவட்ட செயலாளர்களை கூட்டியிருக்காங்க. அவங்க என்ன சீர்திருத்தங்களை பண்ண போகிறாங்கன்றத பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது என்ன பண்ண வேண்டி இருக்குது, எல்லாம் ஆட்டோ மோடில் போயாச்சு. அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன். அவர் சொன்னார், வேலூரை சொன்னார், திருச்சியை சொன்னார், பல மாவட்டங்கள் அதுதான். அமைச்சர்களுடைய மகன்கள் எம்பிக்களாக இருக்காங்க, எம்பிக்களோட மகன்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. இட் ஹஸ் பிகம் அ நியூ நார்ம். மற்ற கட்சியில் இல்லையா நீங்கள் கேட்கலாம், எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் ஏதோ வாரிசுகளின் மகன் அப்படின்ற அதை மட்டும் பெருசு மேக்னிஃபை பண்ணி பார்க்குறீங்க. புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. புதியவர்கள் இது 2ஐயும் பேலன்ஸ் தான் பண்ணியிருக்கு கட்சி அப்படின்ற இல்லை. இப்போ ஜனநாயகன்றது என்ன? மன்னரோட மகன் வந்து மறுபடியும் மன்னராவது, அவரும் புதியவர் தான். அந்த இடத்துல ஒத்துப்பீங்களா நீங்கள்? சரி, இது கடந்து போக முடியாத ஒரு பிரச்சனை. இதை பேசி தான் நம்ம ஆக வேண்டும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்வாங்க. சவுத் ஏஷியா பாலிடிக்ஸ் பூராவே நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ இதில் என்ன பெரிய சிக்கல் வந்துட போகுது? எவ்ரி திங் இஸ் அன் ஆட்டோ மோடு. பெரிய பிரச்சனை ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, இப்படியே தான் ஓடப்போகுது. ஸோ எனக்கு ஒரு விதத்தில் இது என்ன இருக்குது பேசுகிறதுக்கு தான் தோணுது. ஏன்னா நம்ம இதை ஒரு நியூ நாமாவே மாற்றிட்டோம். அடுத்த தலைமுறை இதை எப்படி ஏற்றுக்கும்? யங் ஜென்ரேஷன் இதை எப்படி ஏற்றுக்கும்? எவ்வளவு கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள். அவங்க மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மறுக்கலை. பட் உங்கள் டெமோக்ரஸி வந்து இன்னமும் வந்து ஃப்ளரிஷ் ஆகல. இல்லை, ஆனால் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் மீது வைக்கிற விமர்சனம் தான். இந்த விமர்சனத்தை அதிமுக மீது யாரும் வைக்கல. ஆனால் திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மக்கள் தலைவர்களாக எழுந்து வருகிற அந்த இடம் இருக்குல்ல, அதிமுகவில் அப்படி இல்லை. ஒற்றை தலைமையாக தான் அது வரைக்கும் இருந்தது. யாருமே பெயர் கூட அறியப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தலைவர் எழுந்து வருகிற போது அவங்கள குறுநில மன்னர்னு சொல்வது சரியான நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. அந்த வார்த்தையை பார்த்து யாரும் ஒன்றும் அசூயைப்பட தேவையில்லை. இது வந்து ஃபியூடல் செட்டப் தானே. இது வந்து இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? மன்னராட்சியின் விழுமியங்கள் தானுங்க வாரிசு அரசியல். செங்கோலை நம்ம எதிர்க்கிறோங்க. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் செங்கோல் வைத்ததை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அறிந்த வரையில். ஏன் நம்ம அதை எதிர்க்கிறோம்? அது மன்னராட்சியின் விழுமியம். அப்போ வந்து ஒருவருடைய மகனோ அவங்களுடைய வாரிசுகளோ தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்னா, அல்லது அது வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் கூட வரலாம். இப்போ ஸ்டாலினை வாரிசுன்னு சொல்லலை, ஏன்னா ப்ராசஸில் வந்தார் அவர் குறைஞ்சபட்சம். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? அப்போ இது கண்டிப்பாக இது ஒரு பேசுபடு பொருளாக மாறும். இது ஒரு சேலஞ்சு தான். நீங்கள் இப்படியே கடந்து போயிடும், மோடி ஃபேக்டர் இருக்கிறதுனால இப்போ வண்டி ஓடுது. அதர்வைஸ் இட் வில் பி a big ப்ராப்ளம். நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஏடிஎம்கேல அவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஜெயலலிதாவில் புது கேண்டிடேட்ஸை போட முடிஞ்சுது. வாரிசு அரசியல் என்பதை சாதாரணமாக கடந்து போய் நம்ம திமுகவை பற்றியோ அல்லது மற்ற கட்சிகளை பற்றியோ பேச முடியாது. குறிப்பாக திமுகவை பற்றி பேச முடியாது. இட்ஸ் அ இஷ்யூ. அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டா நீங்க பிரிச்சு பார்க்கலையா? ஒன்று தொடர் வெற்றிய கட்சி பெறுது, ஒரு விழுமியங்கள், சமூக நீதி, திராவிடம் கொள்கைக்காக தொடர்ந்து போராடுகிற அதுல வெற்றிகரமாக திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருக்கு. கண்டிப்பா. ஆனா நீங்க அதை தாண்டி வாரிசு அரசியல், கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, அடிமட்டத்தில் அதிருப்தின்றத அவங்க வெற்றின்ற ஒன்றோட தானே கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம், எங்க மீது ஏன் கல்லேறீங்கன்னு கேட்டா, கல்லேறியலைங்க, விமர்சனமே கல்லேறியதுன்னு பார்த்தாங்கன்னா ஐம் சாரி, அது ரொம்ப தவறு. உங்களை யாருமே விமர்சிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசியல் கட்சியாகவே இருக்க முடியாது. அது வெளிப்படையாக இவ்வளவு தூரம் வந்து
ஃபேமிலி பாலிடிக்ஸ் நடக்கும்பொழுது அதை கடந்து போக முடியாது. வெற்றி வந்து எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி விட முடியாது. அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் பாருங்கள் என்ன நடக்கும். திமுகவோட கான்ட்ரிபியூஷனை நான் குறைச்சி மதிப்பிடல, திமுகவோட பலத்தை குறைச்சி மதிப்பிடல. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ், இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா கடைசி பக்கத்தில் பகுஜன் இவங்க பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானாலேருந்து வந்து தமிழ்நாட்டில் கட்சி நிர்வாக அமைப்பை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு அவங்க ஸ்டடி பண்ணும்போது திமுக வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய கட்சிகளை மிகவும் வலுவுடன் கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. அவங்கக்கிட்ட கிளைக்கழகங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கலைஞர் ஏற்படுத்திட்டு போனார் இல்லையா, அதை ரொம்ப பெருமையாக பாராட்டிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இதுலேருந்து கற்றுக்குறோம், ஏன்னா அவங்க படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. இவையெல்லாம் பலம். பலவீனன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். பேசலாம் திருமணி. திரு நாஞ்சில் சம்பத், திமுகவை விமர்சன பூர்வமாக அப்படின்னு வைக்கலாம், உட்கட்சி ஜனநாயகத்தில் சில விஷயங்கள் பேச வேண்டும், அதை முன்வைக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்தில் கூட 2 பத்திரிகையாளர்கள் அவங்க பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல கட்டங்களில் அரசியலில் உட்கட்சி ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயக உரையாடல்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகள்லாம் இருந்திருக்கு. இப்போ திமுக அடுத்த கட்டம் அப்படின்னு போகிற போது ஏதாவது சீர்திருத்தம் தேவைப்படுதா, இல்லை விமர்சனங்கள் அதன் மீதான உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, திமுகவுக்கு அறைகூவல் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட மேதகு ஆளுநர் அவர்கள் திராவிட இயக்கத்தின் மீது ஒரு புதிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை, ஒரு கட்சி தலைவர் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநரே இன்றைக்கு ஐஐடியிலே போய் நின்று கொண்டு மாணவர்களுக்கு மத்தியில் பேசுகிறார். ஆகவே ஜாடை மாடையாகத்தான் ஆளுநர் பேசுகிறார் என்றாலும் அவர் திமுக மீதுதான் கல்லறிகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியும் என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை தகர்க்கவும் தரைமட்டமாக்கவும் திமுக புதிய பாய்ச்சலோடு இயங்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்திருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்கு திமுக அணியமாகிவிட்டது, ஆயத்தமாகிவிட்டதென்றே நான் நம்புகிறேன், கருதுகிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் அன்பகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. எளியவன் எனக்கு அதில் அழைப்பு வந்தது. திமுக எவ்வளவு பெரிய அமைப்பு, அது எந்த திசை நோக்கி பயணிக்கிறது என்பதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மறைந்து போன தலைவர் கலைஞர் பெயரால் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த காலகட்டத்தில் கலைஞர் குறித்து ஒரு பேச்சு போட்டிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கு எனக்கே வியப்பாக இருந்தது. 17,000 பேர் கொடுத்திருக்கிறார்கள். 17,000 பேரில் தலை சிறந்த பேச்சாளருக்கு முதல் பரிசு 1 லட்சம், 2வது பரிசு 50,000, 3வது பரிசு 25,000 என்று திமுக அறிவித்திருக்கிறது. இதிலே யார் சிறந்த பேச்சாளர் என்பதை தெரிவு செய்யக்கூடிய அந்த நடுவராக நானும் ஒருவராக இருக்கிறேன். திராவிட இயக்கத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்டு ஒரு அமைப்பு நடத்துகிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுபவீர பாண்டியன், திரு நாஞ்சில் சம்பத் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர், இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய போட்டி, வழக்கறிஞர் அருள்மொழி, மதிவதனி. இல்ல கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்களே சொல்றீங்க எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா கட்சிக்குள் சீர்திருத்தம் தேவைப்படுகிற போது கட்சிக்குள் அடிமட்ட தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் சந்தோஷமாக இல்ல, மாவட்ட
செயலாளர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்படுறாங்க. கட்சி ஒரு வாரிசு அரசியல் அதுக்குள்ள சுருங்கிட்டு இருக்கு. அது நீண்ட ஓட்டத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருன்ற பார்வை இருக்கே. அதாவது கொள்கை ரீதியாக ஒரு கட்சியை வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருந்தால் இந்த சலசலப்புகள் கண்மூடி கண் திறப்பதற்குள் காணாமல் போய்விடும். அதற்கான முயற்சியிலே தான் இப்பொழுது திமுக ஈடுபட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு 100 ஆண்டு கண்ட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு எதிரிகள் வீகம் வகுக்கிறார்கள். அந்த வீகத்தை வீழ்த்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு திமுக அணியமாகிவிட்டது. அதற்கான பெரும் பணியில் அது ஈடுபட போகிறது. வாரிசு அரசியல் என்று ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்களானால் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இல்லாவிட்டாலும் அவர்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் ராஜினாமா செய்த காரணத்தினால் காலியாகி போன வயநாடு தொகுதிக்கு அவருடைய தங்கை பிரியங்கா தான் வேட்பாளராக நிற்கப் போகிறார். ஆகவே அரசியலில் இதெல்லாம் சகஜமாகிட்ட ஒன்று. அதே நேரத்தில் இப்பொழுது தம்பி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லுகிறார்கள். அதற்குரிய தகுதி இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் தீர வேண்டும். ஏனென்றால் நான் பெரியார் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற திராவிட இயக்கத்தை படிக்கிற ஒரு மாணவனாக சொல்லுகிறேன். அண்ணா காலத்திலோ பெரியார் காலத்திலோ கலைஞர் காலத்திலோ கூட நடக்கவில்லை. இளைய தலைமுறைக்கு தமிழ்நாடு முழுவதும் 250 பாசறை கூட்டங்களை நடத்தியவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்குமானால் அதற்கான தகுதி அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சனாதனத்தை எதிர்த்தும் சங்பரிவார்களை எதிர்த்தும் அவர் பேசுகிறார். திரு நாஞ்சில் சம்பத், இதுல ஒரு கலையை விலக்கி கேட்கிற அளவிற்கு ஒரு விளக்கம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த தகுதி திமுகவில் வேறு யாருக்கும் இல்லையா? சனாதனம் குறித்து வேறு எந்த தலைவர்களும் பேசலையா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க விமர்சன பூர்வமா. அடுத்து இந்த பொறுப்பு இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரும் பாசற கூட்டத்தை நடத்தியிருப்பார் இல்லையா? அப்ப அதை தாண்டிய ஒரு தகுதின்றது வாரிசு அரசியலா இருக்கு அப்படின்றது தானே இப்ப மூத்த பத்திரிகையாளர் சொல்றது. இல்ல இந்த பொறுப்பு இன்னொருவருக்கு கொடுத்திருந்தாலும் இதை பேசி இருப்பாரா என்பது கேள்விக்குறி. ஆனால் தம்பி உதயநிதி பேசினார். அதற்காக வருகிற ஆபத்தை எதிர்கொள்ளவும் அவர் தயார் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார். ஆகவே இங்கே நடக்கிற யுத்தம் ஒரு கலாச்சார யுத்தம். இந்த கலாச்சார யுத்தத்தில் இந்த திமுகவினுடைய தன்மையை அப்படியே தகவமைத்துக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் மிகுந்த ஈடுபாட்டோடு தம்பி உதயநிதி இயங்குகிறார் என்பது உண்மை. பேசலாம். அதே நேரத்தில் திமுகவில் நிலவுகிற உட்கட்சி குழப்பங்கள் என்பது திமுகவில் காலம் காலமாக இருந்து வருவதுதான். அந்த உட்கட்சி பிரச்சனையை பேசி தீர்த்து அதற்கு ஒரு முடிவு காண வேண்டிய கடமையை திமுக செய்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் நான் நம்புகிறேன். பேசலாம் நாஞ்சில் சம்பத். ரவீந்திரன் துரைசாமி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க தொடர்ந்து தேர்தல் வெற்றி அதனுடைய நுணுக்கங்கள் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தான் நீங்க அதிகமா பேசிட்டு இருப்பீங்க. ஆனா திமுக கட்சியா நீங்க பார்க்கிறப்ப என்ன சீர்திருத்தம் தேவைப்படுகிறதுன்றது ஒண்ணு. இப்ப பிரதிநிதித்துவ இடஒதுக்கீடு சார்ந்து எல்லா குரல்களும் வலுவா இருக்கு. எங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு, ஆட்சியில என்ன இருக்கு, கட்சியில என்ன இருக்குன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் வாரிசு அரசியல் பேசுபொருளாலாம் இருக்குல்ல, இந்த இடத்தில் திமுக தலைமை எப்படி பார்ப்பாங்க? இல்லை எளிதா இதை மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ டியூன்ல இருக்கு அப்படின்னு கடந்து போயிடுவாங்களா? எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஷேர் ஆஃப் பவர். அண்ணன் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடித்து வீசுகிற மாதிரி வீசுவோம் அண்ணன் ஓட சப்போர்ட்டோடு நான் பேசினேன். அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணார்.
தனக்கு வாக்களிக்கூடிய சமூகங்கள் பரவலாக இல்ல எனக்கு புரியல. பெருச்சாளி அடிச்சுன்னா அது உடைச்சு சொல்லுங்களேன் அதாவது பார்வையாளர்களுக்கு இங்க புரியுற சமூக மாதிரி. நீதி வந்து 100% கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கிறாங்க. பிசியில் எடுத்துக்கிட்டாங்கன்னா லெஸ் பவர்பிள் ஓபிசிஸ் நிறைய இருக்கிறாங்க. எம்பிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெருவில் இறங்கி போராடக்கூடாத சமூகங்கள்னு திராவிட இயக்க அரசியலில் அநீதி இழைக்கக்கூடிய சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த சமூகங்களுக்காக ரஜினிகாந்தை மையமாக வச்சு நான் என் குரலை எழுப்பினேன். உடனே அவர் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான், காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுன்னு ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணி பேசினார். கலைஞருக்கு இல்லாத உண்மையை கலைஞர் மறைக்க பார்ப்பாரு, ஸ்டாலின் பெருந்தன்மையாக அதை பேசினார். அடுத்தால மாவட்ட செயலாளர்களில் அதிகார பரவலை கொண்டு வந்தார். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த ஸ்டேஜில் அதிகார பரவலாக்கம் நடக்குது. திருச்சி மாநாட்டில் அன்பழகன் மேயர் அவரே என்கிட்ட சொன்னார், இப்போ மேயராக இருக்கிற சொன்னார், சார் நீங்கள் சொல்லி தான் சார், நீங்கள் பேசி தான் சார் தலைவர் வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் எல்லாம் போயிட்டு சொன்னார், நீ குண்டாஸில் போனால் சின்சியராக இருந்த பிறகு நான் உனக்கு பண்ணுறேன், இப்போ எனக்கு 3 மாவட்ட செயலாளர் 3 காஸ்ட் போட வேண்டியது இருக்குது, ஒரே காஸ்ட்டில் 2 பேர் போட முடியாதுன்னு நம்ம கட்சி அதை நோக்கி நகர்ந்தார். அவரே அன்பழகன் அவர் லாயலிஸ்ட்டு குண்டாஸில் போயிருக்கிறார் என்றாலும் காஸ்ட் இதில் 3 காஸ்ட்டு கொடுக்கணும் போது ஒரு காஸ்ட்டுக்கு 2 பேர் கொடுக்க முடியாதுன்னு தலைவர் பண்ணார். என்கிட்ட வந்து நான் உன்னை என்டர்டெயின் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் மேயர் ஆக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த முடிவை வந்து ஸ்டாலின் அன்னைக்கு. ஆனால் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சமூகங்கள் அது அண்டர் ரெப்ரசன்ட் அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் எங்க வருதுன்னா, பிரியன் சுட்டி காட்டின மாதிரி ஒரு பெரிய மாவட்ட செயலாளரின் மகன் வாரிசு வரார் அந்த இடத்துல. அப்ப நீங்க அவருக்கு தான் கொடுக்க வேண்டிய தேவை வருகிற போது ஒரு சிக்கல், ஒரு முரண் இருக்கு இல்லையா? எலக்ட்ரல் வெற்றியில மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல அந்த மாவட்ட செயலாளர் படைபல பராக்கிரமத்தோட இருக்கிறாரு. அவருக்கு மகன் வந்து வின்னபிலிட்டியில மேல நிற்பாரு. ஸோ வின்னபிலிட்டி கொஸ்டின் அதுல பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ நான் பல சமூகங்களோட குறைய நான் தெளிவா பேசிட்டு இருக்கிறேன். தெருவில் இறங்கி போராட கூட முடியாத சமூகங்கள் வண்ணார், நாவிதர், குயவர், வலையர்னு பெரிய சமூகங்களை போராட்டிட்டு இருக்கேன். எனக்கு கிடைத்த தகவல் வந்து இந்த சமூகங்களுக்கு வாரியம் கொடுத்து அவங்க சமூக நலனுக்கான சில விஷயங்களை செய்யலாங்கிற ஒரு முயற்சியை வந்து திமுக அரசு இருக்கதாக நான் கேள்விப்படுறேன். அப்படி செய்தால் அது பாராட்டத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதில் ஸ்டாலினோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருக்கும்போது அவங்க 2 பேருமே தனக்கு இணையானவங்க இல்லை. அவர் கலைஞர் கூட ரொம்ப காலம் ட்ராவல் பண்ணிட்டாரு, ஒரு 30 வருஷம் ட்ராவல் இருக்கிறாரு, நம்பர் 2வாக இருந்து பல விஷயங்கள் பண்ணனால அவர் தன்னை ஸ்டாலினுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஸ்டாலின் தன்னை பொசிஷன் பண்ணார். இந்த இடம் தான் பெரிய இடம் இல்ல. கொள்கை ரீதியாக பாஜக எதிர்ப்பு, சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பு, அதுல யாரும் மாறுபட்ட கருத்து வைக்கல. ஆனால் கட்சி கட்டமைப்பு அப்படின்னு கொண்டு வரப்ப, கட்சியை பலப்படுத்துதல் அப்படின்னு கொண்டு வரப்ப பிரியன் சொல்றது கீழே அதிருப்தி இருக்கு, பொறுப்புகளை வழங்குவதில் மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய தலையீடு இருந்துட்டு இருக்கு, அப்புறம் வாரிசு அரசியல் ஒரு நெருக்கடியா இருக்கு, ஒரு மேயருக்கு எதிராகவே கட்சிக்காரங்களே குற்றம் சொல்கிற தன்மை. ஆனா நாஞ்சில் சம்பத் சொன்னது இது ஒன்றும் புதுசு இன்னைக்கு கிடையாது, திமுக பல காலமா இதெல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுன்னு சொல்றாரு. அதாவது தென் மாவட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவுக்கு எதிராக திமுகவால் களத்தில் நிற்க முடியாதுங்கும் போது விருதுநகர் மாவட்ட அரசியலே தாமரைக்கனி வர்சஸ் KKSR தான், நெல்லை அரசியலே பாளை நாராயணன் வர்சஸ் கருப்புசாமி பாண்டியன் தான். இப்படி ஒரு தன்மை வந்து வரும்போது எதிரி வந்து அந்த ஏரியாவுக்குள்ள ஈக்குவலா இல்லாத போது உள்கட்சிக்குள்ளேயே மோதல்கள் வர்றது வந்து இயல்பானது தான். நீங்க சொல்றது நுணுக்கமான இடம். எதிரி இல்லாததுனால, எதிரி இருந்தான்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீழ்த்துற தன்மை, நம்ம பிரச்சனை இருந்தா விழுந்துருவோம்பான்னு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். இதுல காம்ப்ளசன்ட் ஆட்டிட்யூட் வரும். இப்ப எதிரி இல்ல, உள்ளுக்குள்ள விரிசல் இருக்கு, அதிருப்தி இருக்கு. இயல்பா வரத்தான் செய்யும். அத கட்சி தலைமையோ மாவட்ட தலைமையோ அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை மீறி அட்ரஸ் பண்றாங்க. ஒரு எங்க மாவட்டத்துல எல்லாம் பாஜகவை ஜெயிக்க வைக்க நின்னவரை கம்ப்ளீட்டா ஓரம் கட்டினாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள பாஜகவை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதற்கு என்ன வீகம்னு பாக்குறாரு. அந்த வீகத்துக்கு எதிரானவங்க மேல டக்குன்னு வந்து பெரிய நடவடிக்கை எடுக்கிறாரு. நீங்க உள்ளுக்குள்ள சண்டையும் தாண்டி இன்னொரு கட்சி கூட கம்பைன் பண்ணி திமுக வீழ்த்த பாக்குறீங்களான்னு சொல்லும்போது அப்படிப்பட்டவங்களை களை எடுக்கிறாரு. அதை ஸ்டாலின் செய்யறாரு. இன்னொன்னு ஸ்டாலினோட இது என்னன்னா, 2024 மக்களவை தேர்தலில் அதிகாரம் தன் பக்கம் வந்த பிறகு, தான் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு தன்னை முன்னிறுத்தி மக்களவை தேர்தலை சந்திச்சார். இப்போ இந்தியா தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியா காப்பானார், இந்தியா மோடி காப்பாற்றுவாருன்னு நான் பதில் வேற சொல்லிட்டு இருந்தேன் எல்லா இதுலையும். பட் தமிழ்நாட்டுக்குள்ள அவர் அதை பொசிஷன் பண்ணி தன்னை இந்திய அரசியலில் ஒரு பெரிய இதாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணி மீண்டும்
பண்ணி தன்னை நிலைநாட்டியிருக்கிறாரு. இப்படி தன்னோட ஸ்டேச்சரை வந்து அவர் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டார். இப்போ இங்க அவருக்குள்ள சர்க்கம்ஸ்டன்சஸோட சாதக சூழ்நிலை என்னன்னா 2வது இடத்துக்கான ஃபைட்டு தான் அங்கே நடக்குது. ரெட்டத்தலைமை அதில் பிரிஞ்சு போனாங்க. இப்போ அண்ணாமலை நாங்கள் தெலுங்கானா தென் ஒரிசா ஹரியானா இந்த பாணியில் நம்பர் 1. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான இடம். எதிராளிகள் பலவீனமாக இருக்கிறதுன்றது, அப்படி எதிராளிகள் பலவீனமாக இருக்கிறதுனாலேயே உள்ளுக்குள்ள அதிருப்திகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது கட்சி அமைப்பை சிதைச்சிராதா? இப்போ பிரியன் சொல்றது கட்சிக்காரங்களுக்கு ஒரு தொடர் வெற்றிகள் இருக்கு, ஆனா கட்சிக்காரங்க அதிருப்தியா இருக்கிறாங்க. பல இடங்கள்ல பதவிகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கல, புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற அந்த அதிருப்தி இருக்குல்ல, அது கால ஓட்டத்தில் கட்சியை வந்து ஷேக் பண்ணாதா? இன்னைக்கு வந்து இந்த கட்சிக்கு உள்ள இது என்னன்னா, நெகட்டிவ் ஓட்ஸு ஒரு 3-4 செக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் போடுறவங்களுக்கு உரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கதா? ஓட்டு போடாத பல சமூகங்களுக்கு எண்ணிக்கைக்கு மீறி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்கிறது இருக்குது. அதில் ரெப்ரசன்டேஷனுங்கிறத நான் அதில் வந்து பல அம்சங்கள் இருக்கும். ஸோ ரெப்ரசன்டேஷன்றது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நெகட்டிவாக ரெப்ரசன்டேஷன் பற்றி கவலைப்படாமல் ஓட்டு போடக்கூடியவங்க அந்த நெசசிட்டி இல்லைன்னா அவங்க டிசிபேட் ஆகுதுக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. அஸ்லாங்கஸ் அந்த நெசசிட்டி இருக்கிறது வரை இங்கே தான் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மோடி பிரதமராக இருக்கிறது வரை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் மு.க. ஸ்டாலினுக்கு கேரண்டிங்கிற லெவல் தான் இருக்குது. ஓகே, பட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னா ஒருவேளை அங்க இல்லன்னா அந்த நெசசிட்டி இல்லன்னா அவங்க டிசிபேட் ஆவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு அந்த நெசசிட்டி எப்படி இருக்குதுன்னா, 2 மிகப்பெரிய இனக்குழுக்களுக்கு மத்தியில் அந்த நெசசிட்டி வந்து நெகட்டிவ் ஓட்ஸ்ங்கிற லெவலில் தான் இருக்கு. பறையர் சமூக இனக்குழுவிலையும் சரி, கிறிஸ்தவ முஸ்லீம் என்ற மத ரீதியான குழுக்கள்லையும் சரி, திமுகவுக்கு வந்து ஒரு 80% 90% ஓட்டு கிடைக்குதுன்னா நெகட்டிவ் ஓட்ஸுங்கிற ஆங்கிளில் தான் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டியில் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் பெரிய பாதிக்கும்னு சொன்னாங்க. நான் பாதிக்காதுன்னு சொன்னேன். எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள பறையர் சமூக ஹேம்லெட்டுக்குள்ள வேற யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அவங்க ஒரு முழுக்க பாசிட்டிவாக அந்த ஓட்டை போடுறாங்கன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஆங்கிள் தான் போடுறாங்க. இருதுருவ அரசியல் பாமக ஒரு தூரத்தில் இருக்கிறதுனால இங்க போடுறாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனா 98 ஜெயலலிதா அம்மையார் உருவாக்குன பிஜேபி வர்சஸ் சாஃப்ட் இந்தியா வர்சஸ் மைனாரிட்டிஸ், பாமக வர்சஸ் அதர்ஸ் எக்ஸ்பெஷலி பறையர் கம்யூனிட்டிங்கிற அந்த போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு மிக அருமையா இன்னைக்கு துணை புரிஞ்சிட்டு இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதில் அட்ரஸ் பண்றாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இதையும் பதிவு பண்ணிடுறேன். திருமாவளவனுக்கு எதிர்ப்பு இருக்கு, அவரை ஜெட்டிசன் பண்ணி பலரும் சொல்லும் போது அவரோட ஜெயித்துட்டு இருக்கிறோம். நம்ம மாதிரி அவருக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் இருக்குது. என்னப்பா நீ வன்மத்தில் சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி அவங்கள ஈஸியா தட்டி விட்டுக்கிட்டு திருமாவளவனை கண்டினியூ பண்றது அவருக்கு புத்திசாலித்தனம். கலைஞர்னா அதில் கோட்டை விட்டுருப்பாரு. பேசலாம். ஒரு கட்சி திருமணி வந்து ஒரு தொடர் வெற்றியில இருக்கிறப்ப அந்த கட்சியின் உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுவது ரொம்ப சவாலான தலைப்பு. ஏன்னா தொடர் வெற்றியில் இருக்கு, வெற்றி தான் வேதமாக இருக்கக்கூடிய சூழல்ல பேசுவது ரொம்ப சிக்கல். ஆனாலும் சில விஷயங்களை பற்றி நுணுக்கமாக பேசிட்டு இருக்கோம். திருமணி, திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுகன்றது இப்போ 2019 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அசுர பலத்தில் இருக்கிற பாஜகவை சித்தாந்த ரீதியில் எதிர்கொள்ள வேண்டும், இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும், 3வது தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து பெறணும். இந்த 3 புள்ளிகளிலும் தொடர்ந்து ரொம்ப சாதுர்த்தியமாக அவங்க வெற்றியை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்றார், வெற்றி முக்கியம், அதுக்கான விஷயங்கள். இன்னொன்று, கட்சிக்குள் சீர்திருத்தங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, பிரதிநிதித்துவம்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்றது. வாரிசு அரசியலுக்கு அவர் அட்ரஸ் பண்றதுன்றது வெற்றி ரொம்ப இலக்கு, அதை நோக்கி நகர்ந்திருக்கு தலைமை அப்படின்றது இல்லை. வெற்றி எல்லாத்தையும் நியாயப்படுத்தணும்னா இதை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ 19 இங்கே நடக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அது வந்து மோடி ஃபேக்டர் தான். இங்கே இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து 100% ரிசல்ட் கொடுத்த மாநிலம் ஆன்டி மோடிக்கு எந்த மாநிலமும் இல்லை. கேரளாவில் கூட ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. அஃப்கோர்ஸ் அதில் வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப சாதுரியமாக அழகாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளையும் 3 தேர்தல்களில் அவர் ஒருங்கிணைத்து என்ன தான் மோடி ஃபேக்ட் இருந்தாலும் அது வெற்றிகரமாக கொண்டு போகிறதுன்றதும் அந்த கூட்டணிகளை சிந்தாமல் செதறாமல் வைத்திருப்பதுன்றதும் அது ஒரு சாதனை தான். கலைஞர் கூட வந்து ஒரே கூட்டணியை 2 எலெக்ஷனில் வச்சதா எனக்கு தெரிஞ்சு இல்லை, 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வச்சதா இல்லை, 2 பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளியில் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதுதான் நான் சொன்னேன், அது வந்து இயற்கை வந்து கை கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த ஃபேக்டர் இருக்க வரைக்கும் லெஃப்ட் வெளியில் போக மாட்டாங்க, விசிகே வெளியில் போக மாட்டாங்க, மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் வெளியில் போகாது. எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் உள்ளதான் அவங்க இருப்பாங்க. பாஜகன்ற ஒரு சக்தி தான் ஒட்டுமொத்த வெற்றி கூட்டணி எல்லாவற்றையும் அதுதான்றீங்க. டு a large extent
ரெண்டாவது எதிர்த்தரப்பில் ஜெயலலிதா மாதிரி பவர்ஃபுல் லீடர்ஸ் இல்லாமல் போனது. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஓகே, எனக்கு பிடிக்கல, திமுகவை பிடிக்கல அப்படின்னா நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இருந்தால் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டேன். ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுவேன். ஏடிஎம்கே பவர்ஃபுல்லாக இல்லை, அவங்க ஜெயிப்பாங்களான்ற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. அப்போ நான் யாருக்கு ஓட்டு போட முடியும்? ஸோ அந்த இடத்துல இந்த மோடி ஃபேக்டர் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் யூனிஃபைங் ஃபேக்டராக இருந்தது. 3-5 வருஷமாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுவது அந்த வெற்றின்ற ஒரு அளவுகோலை ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்றீங்க. அதை வச்சு சொல்லாதீங்க, காரணம் வேறையா இருக்குது. மேபி இப்போ ஸ்டாலின் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, இல்லை ஸ்டாலின் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவு வெற்றி இல்லாட்டி ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எவ்வளோ நாளைக்கு இந்த வாரிசு அரசில் நீங்கள் கடந்து போவீங்க? மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று ஆல் இண்டியா லெவலில் எப்படி வந்தது? நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணிங்கனாலும் மோடிக்கு குடும்பம் இல்லைன்றது ஒரு பலம். யங் ஜென்ரேஷன் கிட்ட 2014 and 2019 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் கிட்ட அது வந்தது காரணம் என்ன? உங்களுக்கு அவர் ஒரு தனி மனிதர். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது வெற்றிக்காக தான் வாரிசுகளே முன்னிலைப்படுத்த. இது நியாயப்படுத்துறதுங்க. ஐம் சாரி, இது ரொம்ப அவலமான ஒரு ஆர்குமெண்ட். நீங்கள் எதன் பொருட்டும் வாரிசு அரசியலே குடும்ப அரசியலே தயவு செய்து நியாயப்படுத்தாதீர்கள். அது நல்லதே கிடையாது. அப்போ எதுக்கு இது ஜனநாயக நாடுன்னு பேர்? மன்னராட்சின்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நாடு இருக்குது, ஓகே, இதை தாண்டி போகிறோம். வெற்றி என்ற ஒன்றை மட்டும் வைத்து நம்ம இதெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாதுன்னு நான் எப்படியுமே நியாயப்படுத்தல. அதோட வழக்கத்தை சொல்கிறேன். கலைஞர் உயிரோடு இருக்கும்போது மதுரையில் ஓட்டு கணக்கை கூட்டி காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்த ஆட்சியை பிடிச்சிருக்கணும் போது அன்னைக்குள்ள துணை பொதுச் செயலாளர் ஆசை தம்பி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அவர் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாபை மறந்துட்டாருன்னு திமுகவில் அன்னைக்கு 4வது இடத்துல இருந்த ஒரு துணை பொதுச் செயலாளர் தலைவரை பார்த்து சொன்னார். அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, ஆசி தம்பி அதிமுகவில் சேர போகிறாரு. உடனே ஆசி தம்பி சொன்னார், கலைஞர் வேணா அதிமுகவுக்கு போவார், எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்துடட்டு, திமுக ஏன் கட்சி, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார். கலைஞரை கிடுகிடுத்து போனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஆசை தம்பி அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார், அவர் கருத்துக்களை சொல்லுவார்னு சொல்லி ஒரு மாதிரி மூடி மறைச்சி சமாளிச்சுட்டு போனார். வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் இருந்த கட்சி. வைகோ என்னைக்கு வெளியே போனாரோ அப்போவே அது முழுக்க ஸ்டாலின் தலைமையிலான கட்சின்னு ஆயிட்டு, கட்சியின் தன்மையே மாறிட்டு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் போனதுமே குமரியானந்தம் சொன்னார், இனிமேல் மீதி இருக்கிற திமுக தான், நெடுஞ்செழியன் போனால் அவர் கைப்பை தான் போகும், டெசர்டர்ஸை சொன்னது பகலில் கூட அவங்க நிழல் போகாதுன்னாரு. அப்போ இன்னைக்கு உள்ள கட்சியின் தன்மை என்ன? சிங்கிள் பர்சன் பார்ட்டி. நாஞ்சில் சம்பத், இதை பாராட்டா எடுத்துக்கிறதா விமர்சனமா எடுத்துக்கிறதான்றது யதார்த்த உண்மைன்ற இடத்திலிருந்து மணி கேட்பது. இப்போ உட்கட்சி ஜனநாயகம் என்பதும் அனைவருக்குமான இடம்ன்றதும் திமுகவில் இல்லையான்றதை தான் திரும்ப திரும்ப மணி அவர்கள் கேட்கிறார். நீங்க வெற்றியெல்லாம் சொல்லி நியாயப்படுத்தாதீங்க, இந்த சிக்கலை நம்ம அட்ரஸ் பண்ணாம கடந்து போக முடியாதுன்ற. இல்லை, ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியின் மீது சொந்த கட்சிக்காரர்கள் அதிருப்தி அடைகிறார்கள் என்றால் அது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. ஒரு சிபாரிசு கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதை நிறைவேற்றி தரவில்லை என்று ஒரு கழக நிர்வாகி குறைபட்டு கொண்டால் அந்த குறையில் இருக்கிற நியாயத்தை நான் மறுக்கவில்லை. ஆனால் இதை தாண்டி நாம் பயணிக்க வேண்டிய தேவை காலத்தால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் தான் திமுக இன்றைக்கு தீவிரமாக இறங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே உதயநிதி ஸ்டாலினை நியாயப்படுத்த வேண்டும் என்பதல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தை நியாயப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு கொள்கை சார்ந்து ஒரு அமைப்பு இயங்கலைன்னா அந்த அமைப்பு நீர்த்து போகும், இல்லாவிட்டால் தீர்ந்து போகும். அதற்கு இன்றைக்கு அதிமுக ஒரு உதாரணம். ஒரு 8% வாக்கு வைத்திருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதற்கு ஒரு உதாரணம். ஆகவே ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக திமுகவை காட்டிலும் வாக்கு வங்கியும் வலிமையும் உள்ள அதிமுகவை இன்றைக்கு கலகலத்து கிடக்கிறது. தேமுதிக தேய்ந்து இருக்கிற இடம் தெரியவில்லை. ஆகவே கொள்கை ரீதியாக கட்சியை தொடர்ந்து இயக்கினால் ஏற்பட்டுவிட்ட இந்த சரிவுகளிலிருந்து, அந்த குழப்பங்களிலிருந்து திமுகவையும் திமுக தொண்டர்களையும் மீட்க முடியும் என்று அண்ணன் ஸ்டாலின் நம்புகிறார் என்றே நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ உறுதுணையோ இல்லாமல்
மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கக்கூடிய அந்த அரசை இன்றைக்கு எதிர்த்து கொண்டே தேசிய அரசியலில் திமுகவின் தேவை தமிழ்நாட்டோடு முடிந்துவிடவில்லை. தேசிய அரசியலிலும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது ஸ்டாலின் நிகழ்த்தி காட்டியிருக்கிற இமாலய சாதனை. அதுல திரு நாஞ்சில் சம்பத் வெளிச்சத்தில் இந்த விவாதத்துல அடுத்த கட்டத்திற்கு நீங்க சொல்லுகிற மாதிரி கொள்கை எதிர்ப்புல அவங்க உறுதியா இருக்கிறாங்க, பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த நுணுக்கமான இடம் என்பது நிறைய நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து டிஎம்கேவுக்கு வருது, அவங்க அதாவே வருது. பாமக எதிர்ப்பினால் ஒரு சமூக வாக்குகள் வருது, பாஜக எதிர்ப்பினால் சிறுபான்மை வாக்குகள் வருது. அது நெகட்டிவ் ஓட்ஸா வருது. அதை நீங்க அட்ரஸ், அந்த பிரச்சனையை நீங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போது வேண்டுமானாலும் அந்த வாக்குகள் போயிடலாம் அப்படின்னு சொல்ற பார்வையை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதற்கான தேவை வருகிற பொழுது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திமுகவினுடைய தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு அருந்ததியர் உள் ஒதுக்கீடுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உறுதியான தீர்ப்பை தந்ததற்கு பிறகு சமூகத்தில் இன்றைக்கு திமுகவினுடைய மரியாதை கூடியிருக்கிறது. ஆகவே ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட எல்லோரையும் அங்கீகரிக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. திமுக தொண்டர்களுக்கு குறை இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, அதிருப்தி இருக்கிறதா, அதையும் தாண்டி அந்த கட்சி பயணித்தாக வேண்டும். அந்த பயணிக்கின்ற அந்த பயணத்தை வெற்றிகரமாக வினைத்திற்பத்தோடு இயக்குவதற்கு திமுக சில சாதுரியமான முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதனால் தான் நீங்களே இதை இன்றைக்கு விவாத பொருளாக்கி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இதையும் தாண்டி திமுகவின் கொடி உயர பறக்கும். பிரியன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குமான்னு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராகவும் மிக சிறந்த முறையில் செயல் தலைவராகவும் கட்சியை நடத்திட்டு போனார், கூட்டணியை வழி நடத்தி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகும் இதெல்லாம் கொண்டு போறார். அப்படின்னா அது மிக சரியான திசையில தானே திமுக பயணிக்குதுன்னு அர்த்தம், தலைமை சரியா கொண்டு போகுதுன்னு தானே அர்த்தம். நான் முதல் செக்மெண்ட்டில் பேசும்போது அதனால தான் இவர் ஸ்டாலினுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தேன், அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் நான் அங்கே தான் சொன்னேன். அடிப்படையாக ஒரு விஷயம், என்ன சீர்திருத்தங்கள் நீங்கள் கேட்டீங்க, அதான் நீங்கள் சீர்திருத்தங்கள் அந்த கார்டு போட்டிருக்கீங்கல்ல, அதில் வந்து ஸ்டாலின் பக்கத்தில் உதயநிதி படத்தை போட்டதுலேருந்தே நீங்கள் அவரை பற்றி பேசணுன்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்கிறீங்க நீங்கள். ஆக்சுவலாக முதல்ல எதிர்பார்ப்பு இல்லை, நீங்கள் பேசுகிறத நான் முதல்ல வந்து வாரிசு அரசியல் அதில் வந்து கவனம் செலுத்தணும். அது எந்த ரூபத்தில் வந்தாலுமே அது வந்து உட்கட்சிக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் அது கிடையாது. ரெண்டாவது கட்டுப்பாடு இப்போ பார்த்தோம், மேயர் எலெக்ஷன்லாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். கட்டுப்பாடு இல்லைன்றது திமுகவில் அடிமட்டத்தில் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அது எப்போதும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு அப்படி தான் இருக்கும்னு நீங்கள் சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் ஒன்று பிரியன், கூட்டணி கட்சிகளுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே கூட பல கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற விமர்சனம் முணுமுணுப்பெல்லாம் இருக்கும். ஆனால் 2019 இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் சொல்லலை கட்சிக்காரங்க எங்களுக்கு நல்லா வேலை பார்த்தாங்கன்னு. இது கட்டுப்பாடு இல்லாமல் என்னது? தேங்க்ஸ் டு மோடி எதிர்ப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே மோடி அங்கே ஆட்சியில இறங்கினார்னா இங்க இருக்கிற கூட்டணி பிரச்சனைக்கு உள்ளாகும். 10 வருஷம் நடக்காது. அப்ப இந்த கூட்டணி பலமா இருக்கும். இன்னொரு பாயிண்ட், உட்கட்சி ஜனநாயகம். முந்தியெல்லாம் வந்து ஒரு மேயரை மாத்துறதுக்கு போகும்போது தலைமையிலேருந்து இந்த கவர் எடுத்து பிரித்து படிக்கிறாங்க. அந்த கவுன்சிலர்கிட்ட வந்து யாரை மேயராக போகணும்னு கேட்கல. அப்போ ஜனநாயகம் எங்கே, உட்கட்சி ஜனநாயகம் எங்கே இருக்குது? திமுகலேயே உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. அந்த காலத்தில் மூப்பனார் மாநிலமோ போவார், தலைமை கடிதத்தை பிரிப்பார், நீ தான் முதலமைச்சர் சொல்லுவார். அந்த மாதிரி மேயரை சொல்லிட்டு போனால் கோயம்புத்தூரில் என்ன ஒரு அம்மா கத்திட்டு போகிறாங்க, நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்ட்டு. அப்போது நீங்கள் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குங்களா இல்லையா? உட்கட்சி ஜனநாயகம், உட்கட்சியில் கட்டுப்பாடு, உட்கட்சியில் வாரிசு அரசியல், அதுக்கப்புறம் எதிராளிகள்லாம் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப சௌரியம் அப்படின்றாங்க. அது வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஓகே. ஆனால் பாலிடிக்ஸ் வந்து ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலாக. அப்போ நாளைக்கே அந்த எதிராளிகள் எப்படியாவது ஒரு வகையில் ஒன்றுபட்டாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து தாராளமாக வர பட்டியலினத்த ஒரு ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு திருமாவளவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர் முதலமைச்சராக வர முடியாதுன்றார் அவர். ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர். இந்தியா முழுவதும் இந்த சிக்கல், இந்தியா முழுவதும் சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க பட்டியலினத்தோரை விட்ட முழுசா நீங்க வாங்குறீங்க, 90% வாங்குறீங்க. அவங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க? பட்டியலினத்தவருக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? முதல் 10 மந்திரிகளில் ஒரு பட்டியலினத்தவர் இருக்காரா சார்?
முதல் 10 மந்திரிகள் ஒரு பட்டியல் இனத்தவர் இருக்காரா? திமுக கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க? திமுக கொடுக்கலன்னா டெல்லியில கொடுத்தாங்க சார். தமிழ்நாட்டில் கேட்கிறேன், அதுவும் அங்க 70 பேர்ல ஒருத்தரா இருந்தாரு, அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் முதல் 10 பேர்ல ஒரு பட்டியல் இனத்தவருக்கு மந்திரி சபையில இடம் உண்டா? ஒரு பொதுப்பணித்துறை உண்டா? ஒரு நிதித்துறை உண்டா? ஏதாவது உண்டா? கிடையாது. அதனால ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு இருக்கிற தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத இருக்கு. ஒரு தொண்டன் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஃபேஸ்புக்ல, ரொம்ப சுருக்கமா சொல்றேன், பெரிய லெட்டர்ல. ஒரு நாள் தொண்டனின் குரல் அறிவாலயத்தில் ஒலிக்கும், அந்த நாளில் செல்வச்சீமான்களும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளும் ஓட ஓட விரட்டப்படுவார்கள். அந்த தொண்டன் எழுதுறான் ஒரே ஒரு வார்த்தை, உதயநிதிக்கு ஏற்றம் இருக்கா? அது இன்னைக்கு சூழல்ல சரியா இருக்குமான்னா, இன்னைக்கு சூழலை பார்க்கும்பொழுது 26 வரை அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை பத்தி ஸ்டாலின் அவர்கள் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அதுக்கான நெசசிட்டி என்ன இருக்குன்றத அவர் யோசிக்கணும். சுருக்கமா, நேரமின்மை, சுருக்கமா சொல்றது, சமூக நீதினு ரொம்ப பேசுறாங்க அவங்க. கரெக்ட், பேசட்டும். ஆனா சமூக நீதியும் வாரிசு அரசியலும் சமூக நீதியும் குடும்ப அரசியலும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை, ஒன்றுக்கொன்று முரணானவை. இது ரொம்ப நாள் நீடிக்காது. இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மோடி ஃபேக்டரை மறந்துடாதீங்க, அது எப்படி வந்ததுன்னு. நாஞ்சில் சம்பத், சுருக்கமா உங்க நிறைவு பார்வை. அதாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று பத்திரிகையாளர் அண்ணன் பிரியன் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு இதை கடந்துதான் எல்லா கட்சிகளும் போயிருக்கின்றன. ஆகவே அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட அளவில் இன்றைக்கு அதை கண்காணிப்பதற்கு திமுக தீவிர நடவடிக்கையில் இறங்க வேண்டும். அடுத்த கட்டம் ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தத்தை தமிழ்நாட்டில் திமுக உடனடியாக தொடங்கியாக வேண்டும். 2026 பொதுத் தேர்தலை சந்திக்கிற நாள் வரையிலும் அந்த குரல் தமிழ்நாட்டினுடைய எல்லா திசைகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே திமுகவை கவுண்டர் மூஸ், ஸ்டாலினுக்கு மூஸ் அட்ராக்டா இருக்குது, எந்த தப்பும் பண்ணாம கலைஞரோட பெரிய அளவில் இருக்கு. ஆனா கவுண்டர் மூஸ் இல்ல. கவுண்டர் மூஸ் வந்தா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரும் அல்ல. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. ஒரு கன்ஃபியூஷன், நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.